ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான திணையை வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கப்பால் ஒரு கப்பு திணை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை இதை நல்லா கழுவி தண்ணியை வந்து வடிச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துன்னுட்டேன். இப்போ மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிடலாங்க. இப்போ வடித்த இந்த திணையை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஆற போட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த திணை வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வீட்லேயே வந்து உலர வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இப்போ இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் வந்து நம்ம இதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த திணை வந்து வறுத்துக்கலாம். அது வறுபட்டு வந்தால் நல்லா நறுமணமாக இருக்குங்க. அப்போ வறுபட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ஒரு 3 நிமிஷம் வறுத்தோம்னாவே அது நல்லா வறுபட்டு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு. இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த திணை மாவை வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம திணை வந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு வெல்லம் வந்து நான் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்லா தித்திப்பாக இருக்குது. நீங்கள் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை வந்து திணை மாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கறதுனால ஒரு நாள்லேயே இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்றலாங்க. 1 நாள் இல்லை 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யை வந்து உருக்கிட்டு எல்லாமே சேர்த்து கலந்துட்டு அப்படியே லட்டு பிடிச்சிடலாம். அது வந்து 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெடாது. இப்போ இதிலிருந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான திணை லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.